இன்னொரு பைப் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீ எப்போங்க எலெக்ஷன் வர்றது போடுறது அப்படின்னு இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட கேட்டாங்க. நான் அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். மழை காலம் இன்னும் 6 மாதத்துக்கு இல்லை நம்ம பகுதியில். அதுக்குள்ளே பஞ்சாயத்துக்காரர் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எடுத்துருக்கீங்க. அதாவது நான் சர்வீஸில் இருக்கும்போது பஞ்சாயத்து எலெக்ஷனும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் தகவல் வந்தது. இன்னொன்று இதை எங்களுக்கு கொடுங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அறிக்கை கொடுங்க, நாங்கள் எலெக்ஷன் நடத்தணும். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கும் கூட வரல. 3 மாதம் வராதவே எங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பஞ்சாயத்து எலெக்ஷன் தாமதிக்கிறாங்க, வேணும்னே தாமதிக்கிறாங்கன்னு தான் எங்களுடைய கருத்து. அது ஏன் தாமதிக்கிறாங்க, அதனால் அரசுக்கு என்ன லாபம் வருது அப்படிங்கிறத அவங்க தான் பார்க்குறாங்களே. பொதுமக்களுக்கு அதனால் என்ன கஷ்டங்கள் தொந்தரவுகள் இருக்குதுங்கிறத நான் அரசு குறை சொல்கிறேன்னு இல்லை, இந்த அரசு சரியாக கவனிக்கல. அதனால் உடனடியாக பஞ்சாயத்து தேர்தலை நடத்தினா தான் பொதுமக்களுடைய குறைகளை பஞ்சாயத்துக்காரர் தீர்க்க முடியுங்கிற என்னுடைய கருத்துங்க. இப்போ அவங்க செய்யணும் நடத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா 2-4 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாலேயே இந்த வரையறுப்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. செய்யணுங்கிற அதிகாரிகள் இருக்கிற போது இதுக்கு மீட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் நடத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நடத்தலாம். அவங்களுக்கு அந்த ஐடியாவும் சுத்தமாக கிடையாது. அதனால் மக்கள் மேலே அவங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையான கருத்து. இன்னொன்று, உள்ளாட்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் விரைவாக செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா பக்கம் இருக்குதுங்க. இப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்க, முன்னாடி நீங்கள் இருந்திருக்கீங்க, இப்போ இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு நம்மக்கிட்ட சொல்லும்போது எந்த வேலையுமே வேகமாக செஞ்சு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஒரு ட்ரைனேஜ் ஒரு குடிநீரில் ஒரு ட்ரைனேஜ் வாட்டர் கலக்குதுங்க, உடனே சொன்னால் உடனே வேலை செய்ய அந்த இடத்துல முடிய மாட்டேங்குது. டைம் ஆகுது. இப்போ கேட்க சொல்லணும்னா அங்கே சொல்லணும், இங்கே சொல்லணும், டைம் ஆகுது. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக விரைவாக இந்த அரசு உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். அப்புறம் அரசு அறிவிக்கிற திட்டம், உள்ளாட்சி திட்டமெல்லாம் மக்களுக்கு சென்றடையாது, யாரை போய் கேட்கறதுன்னு ஒரு கேள்வி இந்த 3 தான் இப்போ இந்த 1 மாதத்துக்குள் நடந்தது. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? மக்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க? இப்போ என்ன சொல்ல வந்தால் எப்பவும் போல உங்களுக்கு மறைமுகமாக செஞ்சுட்டு இருப்போம், விட்டுற மாட்டோம்னு சொல்லி போய் 100 நாள் வேலைக்கு தோட்டத்துக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யாரை போய் பார்க்குறது, எங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறது, இதாக இருந்தால் மக்களோட தொடர்பில் இருந்தோம். இப்போ கூப்பிட்றாங்க, அதுக்கு தகுந்த மறைமுகமாக பதில் சொல்லிட்டு இருக்கும். சொல்கிறாங்க நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அந்த நேரத்துக்கு. அப்பவும் வீடியோவுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பார்த்து ஏற்கனவே லேட் ஆகிடுது. இப்போ ஒரு டிஸ்சார்ஜ் போன வாரத்தில் நாங்கள் அண்ணா நேரத்தில் நடந்துச்சுங்க. அது ஏகமாக எல்லாம் இதாகி எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அங்கே இங்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குதுங்க. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எங்களால் அந்த இடத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போது வீடியோ பார்த்து தான் இது பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய தேவைகளெல்லாம் நிறைவேற்ற முடியாதுனால அதை எலெக்ஷன் நடத்திட்டாங்க. என்ன கருத்து? கிட்டத்தட்ட நம்ம பல்ல யூனியனில் 20 பஞ்சாயத்துங்க. நம்ம யூனியனில் பல்ல யூனியன் 20 பஞ்சாயத்து, 20 பஞ்சாயத்து, 20 தலைவர், 13 கவுன்சிலர், சராசரியாக ஒரு 10 மெம்பர்ஸ் கூட 200 மெம்பர், கிட்டத்தட்ட 225 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு பிடிஓவும் 4 டெப்டி பிடிஓ வச்சு செய்கிறதுனா சாத்தியமே இல்லை. மற்றவங்களாம் அப்படியே சிட்டி ஸ்டாஃபு, கிளர்க் அவர் வேலையை பார்க்குறாரு, அவங்க வேலையை பார்க்குறாங்க, மற்ற ஸ்டாஃப் அவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த 225 வேலையை அவங்க இந்த 5 பேர் கூடுதலாக பார்க்கணும், ரெகுலர் ஒர்க் கூட கூடுதலாக பார்க்கணும். ஆமாம். இப்போ எங்கள் வீதியில் இப்போ நேற்று வீதி லைட் சுத்தமாக விட்டு ஏரியா லைட்டுங்களா? அவர் தான் மெம்பருக்கு காலையில் ஃபோன் பண்ணால் சாயங்காலமே எரிஞ்சிடும் இது வரைக்கும். இப்போ இன்னும் நாங்கள் யாருக்கு சொல்கிறதுனே, காலையில் நாங்கள் எல்லோரும் 5 மணிக்கு வாக்கிங் போகிறாங்க, பஸ்ஸுக்கு போகிற வேண்டியது இருக்காங்க வீதியிலுங்க. இருட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி வாக்கிங்கே போனோம். இந்த மாதிரி இடையூறுகள் நிறைய இருக்குதுங்க, அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும்.